5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசும்படியாக. ஹல்லேலூயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் களிகூர மனதாயிருந்தீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நல்ல ஆராதனை நேரத்தில் ஆமென் தகப்பனே உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்கிறோம். கர்த்தர் மறைத்து கொள்வீராக. அடியனை தாழ்த்துகிறேன் ராஜா. உடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும் ராஜா. மனுஷங்கள் கீழ்ப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. அடியனை தாழ்த்துகிறேன் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறபடி நான் நன்றி ராஜா. ஆமேன். மெலியாகவே உடைய ஜனத்திற்கு விடுதலையை கர்த்தர் இந்த நாளில் வைத்திருக்கிறீர். ஆமேன். ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் அப்பா. உலர்ந்து நம்பிக்கையற்ற அநேகருக்கு ராஜா நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்து அப்பா நீர் சந்தோஷமாய் ஆமேன் ஹல்லேலூயா பூரணப்படுத்தி அனுப்புகிறபடி நான் நன்றி ராஜா. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து அருமையான ஒரு வார்த்தை. யோவான் ஸ்நானகன் அற்புதம் செய்யும்படியாக வரவில்லை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் அனுப்பினார். இப்போ வழியை ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, வனாந்திரத்தில் சுற்றித்திருந்து வெட்டுக்கிளிகளும் காட்டுத்தேனும் அவருக்கு ஆகாரமாயிருந்தது. மாத்திரமல்ல, அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் நீங்க வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடினமான பிரசங்கங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அநேகர் பாவத்தில் இருக்கிற அநேகர் யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புதலுக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இப்படி யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தில் 4 சுவிசேஷத்திலும் அதிகமாக யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கிறோம். அப்படி யோவான் ஸ்நானகனை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லும் பொழுது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் களிகூர மனதாயிருந்தீர்கள். இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆமேன் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கர்த்தராகிய ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய ஜனமாயிருக்கிற நாமும் கூட அவருடைய வெளிச்சத்தில் கிறிஸ்து இயேசுவாகிய ஆமேன் அவருடைய வெளிச்சத்தில் என்ன பண்றோம், இன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறோம். அப்ப யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன, நீங்களும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மாற வேண்டும், அல்லது என்னுடைய வியாதி மாற வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற வேண்டும், இப்படிப்பட்ட காரியத்திற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்காக ஜெபிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், எதற்காக முத்திரை ஆமேன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் முத்திரை போட்டு இருக்கிறார், நீங்கள் உலகத்திற்கு எப்படி காணப்பட வேண்டுமாம், வெளிச்சமாய் காணப்படும்படியாக, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்படும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார், அவருடைய பரிசுத்த ஆவியினால் முத்தரித்திருக்கிறார். ஆமென். தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய அந்த வேத புஸ்தகத்தை கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நாம் தூக்கி ஆலயத்திற்கு வருவதற்காக மாத்திரமல்ல, இது அனுதினமும் நீங்கள் வாசித்து இன்னும் உங்களை சாரமேற்றிக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், மங்கி எரியாத திரியை அணையாத தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மங்கி எரியாததை அணையாதவர். அப்போ மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அநேகரும் இன்றைக்கு என்ன காணப்படணும், எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
ஆமென். அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வேறு மாதிரியாய் நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னென்ன காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில தேவைப்படுது, நல்லது. கர்த்தர் அந்த காரியத்தை, ஆமென், தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக என்னை, ஆமென், அழைத்தாரோ, அந்த அழைப்பை நான் அறிந்து கொள்ளும் பொழுது, ஆமென், அந்த அவருடைய தெரிந்து கொள்ளுதலை நான் அறிந்து கொள்ளும் பொழுது, நான் பிரகாசிக்கிறவனாய் காணப்படும் பொழுது, என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவேதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிற எல்லா விதமான சகல விதமான நன்மைகளையும் அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, ரோமர்ல வாசிக்கிறோம், அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அப்ப எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறவர்கள், தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்ப எல்லாவற்றையும் ஆமென், அவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அப்ப யோவான் ஸ்நானகனை அவர், ஆமென், குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற மனுஷனாயிருந்தான், விளக்காயிருந்தான். இப்ப எரிந்து பிரகாசிக்கும்படியாக ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் எரிந்து பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆமென். எரிந்து பிரகாசிக்கும்படியாக. அப்போ அந்த வேத பகுதியில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, சில காலம். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் சில காலம். அப்ப இந்த சில காலத்தில் நீங்கள் எப்படி காணப்படணும்? எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய். யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்க வேத புஸ்தகத்தில் அந்த 4 சுவிசேஷங்களை மாறி 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 நீங்க வாசித்து பாருங்கள். அவருடைய ஊழியங்கள் மிகவும் குறைவான நாட்கள் ஊழியம், ஆனா மகிமையான ஒரு ஊழியமாய் காணப்பட்டது. ஏரோது அவருடைய வார்த்தையை கேட்டு பயந்தான். மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின்படி ஒரு சில ஆலோசனைகளை அவன் என்ன பண்ணினானா, செயல்பட்டான். ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவனாய். ஆமென். அது மாத்திரமல்ல, வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை அப்படி மகிமையான ஒரு காரியத்தை செய்யும்படியாக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து போய்கொண்டிருக்கிறேன் இல்ல. ஆமென். ஆண்டவர் என்னை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, ஒரு மனுஷியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் வெளிச்சம் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா. வெளிச்சம் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் மங்கி எறியாதபடிக்கு என்னை பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற, அவரோடு கூட ஆமென் சஞ்சரிக்கிற உன்னதமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். உன்னதமான அனுபவம். ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மோசே தேவனோடு கூட நடந்தான். முகமுகமாய் தேவனோடு கூட பேசின ஒரு மனுஷன். ஆமென். ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசினான். அவனுடைய முகம் பிரகாசித்ததை அவன் அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் முகம் பிரகாசித்ததை அவன் அறியவில்லை. அவன் பிரகாசிக்கிறவனாய், ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஐயா உம்முடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியல, ஐயா உம்முடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியல. அவன் முக்காடு இட்டுக் கொண்டான். கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறவன், கர்த்தரோடு கூட உறவாடுகிறவன், எரிந்து பிரகாசிக்கிறவனாய் காணப்பட்டால், ஆமென், அவன் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் காணப்படுவான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நன்றாக அறிந்து கொள்ளுங்க, சில காலம் வாழ்கிற நீங்கள், வாழப்போகிற நாம், சில காலம் வாழப்போகிற நாம் எரிந்து பிரகாசிக்க ஒரு விளக்கை போல காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சில காலம், அது மட்டும் உங்களுடைய ஞாபகத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆமென். நான் மெத்சுல்லாவை போல 900 வருஷம் வேத புஸ்தகத்தில் அதிகமாய் வாழ்ந்த மனுஷன் மெத்சுல்லா. ஆமென். அவரை போல அநேக நாட்கள் வருஷங்களாக நான் வாழப்போகிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இல்லை. ஆமென். சில காலம் வாழப்போகிற நான் எரிந்து பிரகாசிக்கிறவனாய் காணப்படணும் ஐயா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் மிகவும் குறுகின நாட்கள். அந்த குறுகின நாட்கள் கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, ஆமென், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். யோவான் ஸ்நானகனுக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய வாழ்க்கை சில காலம் வாழ்கிற வாழ்க்கை, கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர் கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்ட மனுஷனாய் இருந்தார். ஆமென். அந்த வேலையை அவர் பரிபூரணமாக செய்து முடித்தார்.
ஆமென். வேதத்தில் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 10, 11 வாசிங்க. கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ம். ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் ம். வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ம். மனந்திருத்தலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆ. எனக்கு பின்னே வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். ம். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. ம். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். இப்போது கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மரத்தின் வேறு வருஷத்தில கடைசியில அந்த சுத்திகரிப்பின் நேரத்தில் இந்த செய்தியை அநேகர் சொல்லுவாங்க. ஐயா, இந்த வருஷம் இப்ப மரத்தின் வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ கனி கொடுக்கும்படியாக நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்காத, வெளிச்சம் கொடுக்காத, மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அல்லது ஒன்றில் உலகத்தினால் கரைப்பட்டு இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மரம் எல்லாம் என்னப்படுமா? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுமா? ஆகவே மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன், சில காலம் வாழ்ந்த ஒரு மனுஷன், வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன். அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற காரியம் என்ன? ஆண்டவருக்காக நீங்கள் இதுவரைக்கும் சாதித்த காரியங்கள் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக நீங்கள் செய்திருக்கிற ஊழியங்கள் என்ன? ஐயா, யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். அவன் சில காலம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் மாத்திரமல்ல, அது மாத்திரம் அவர் சொல்லல, நீங்களும் சில காலம் என்ன பண்ணீர்? வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்கள். சில காலம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னும் கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை அல்லது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த உன்னதமான அழைப்புக்கு நேராக செல்லாமல் இருந்தால் மரத்தின் கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு நாளில் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியாய் இருக்கக்கூடிய நாமும் கூட வெட்டுண்டு அக்னியிலே எரிந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆகவே காலத்தை அறிந்து கொள்ளுங்க, நாட்களை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு நேராக நான் பயணப்படணும் ராஜா. நான் இன்னும் எரிந்து பிரகாசிக்கிறவனாய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் நான் காணப்பட வேண்டும் ராஜா. என்னை சுற்றில் இருக்கிற இருளில் இருக்கிற அநேகமாயிரம் ஜனங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கிறவனாய், உயிர்த்தெழுதலை விளங்க பண்ணுகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக எரிந்து பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த உன்னதமான அழைப்புக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்க. ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் என்ன பண்ணணும்? அதற்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். பவுலுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. அவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நோக்கி நான் ஆசையாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், பிரியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு வருகிற பாடுகள், நெருக்கங்கள், அநேக சஞ்சலங்கள், வியாதிகள், வறுமைகள் இருந்தாலும் நான் கர்த்தருக்காக எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அதற்கு நேராக என் ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே தான் பவுலால் சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா. ஓட்டத்தை பூரணமாய் ஓடி முடித்த ஒரு நல்ல பவுல் அப்போஸ்தலன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய காரியம் என்ன? கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஐயா? எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? என் வியாதியை குணமாக்கினார், அதனால் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறீர்களாம். அல்லது என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற பண்ணி இருக்கிறார், ஆகவே நன்றியுள்ளவனாய் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அல்லது மரண படுக்கையில் இருந்தேன் ஐயா, அந்த மரண படுக்கையில் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், ஆகவே நன்றியுள்ளவனாய் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் எதற்காக கர்த்தருடைய ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க? அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் அவருடைய அழைப்பை
அழைப்பையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களாம், நோக்கத்தை அறிந்திருக்கிறீர்களாம். ஆமென். வேலை, குடும்பம், பிள்ளைகள், இப்படியே நம்முடைய காலங்களை ஆமென் கடத்தி கொண்டே இருக்கிறோம். ஐயா வேலை செய்யறேன், ஐயா வேலையில நான் கர்த்தரை நினைவு கூற முடியல, குடும்பத்துல கர்த்தரை நினைவு கூற முடியல, ஆமென் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஆமென் இந்த வாழ்க்கையில் தான் அநேகர் திருப்தி அடைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் கொஞ்ச காலம் சில காலம் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், அவனுடைய வெளிச்சத்தில் கலிகூற சில காலம் கலிகூற நீங்களும் மனதாயிருந்தீங்க, நீங்களும் சந்தோஷமாயிருந்தீங்க. அப்ப நான் எப்பையா அந்த விளக்காய் மாற முடியும்? எப்பொழுது நான் எரிந்து பிரகாசிக்கிறவனாய் மற்றவர்களை பிரகாசம் உள்ளவனாய் மாற்றக்கூடியவன் எப்பொழுது நான் எப்ப மாற முடியும் ஐயா? ஆகவேதான் பவுல் எழுதும் பொழுது ஒரு ஆமென் வார்த்தை அழகா எழுதுவார் பாருங்க. எபேசியரின் புஸ்தகத்துல, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை என்ன பண்ணுவாரா? பிரகாசிப்பிப்பார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பும் பொழுது. அப்ப இன்றைக்கு அநேகர் என்ன பண்றோம்? நித்திரை மயக்கத்தில் இருக்கிறோம், தூக்க மயக்கத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மறுபடி நம்முடைய செவிகளில் வந்து ஆமென் விழுந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி, கர்த்தர் என்னை அதற்காக தெரிந்து கொள்ளவில்லையா? ஐயா நான் பலவீனமானவன், நான் குடும்பஸ்தன், எனக்கு குடும்பம் இருக்கு, குடும்பத்தை கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது ஐயா, ஆமென் எனக்கு வேலை முக்கியம், என் குடும்பத்தை பாதுகாப்பது முக்கியம், கர்த்தர் என் குடும்பத்திற்காக மாத்திரம்தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்ல ஆமென். இன்றைக்கு அப்படி தன்னுடைய சுயநலத்தை ஆமென் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம், உலக இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஆமென் ஒரு மனுஷனுக்காக அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காக சிந்தப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவேதான் அவர் உலக இரட்சகராக அழைக்கப்படுகிறார். ஆமென் ஒரு மனுஷனுக்காக அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாம் அவர்களுக்கு சாட்சியாய் காணப்பட வேண்டும். ஆமென் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் காணப்பட வேண்டும். ஆமென் இன்றைக்கு நாம் சுயநலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுயநலத்தை எல்லாம் உதறி தள்ளுங்க. ஐயா நான் என் குடும்பத்தை மட்டும் நான் ஆமென் நடத்தினா போதும், என் பிள்ளைகளை மட்டும் நடத்தினா போதும். இல்லை, அப்படிப்பட்ட சுயநல கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்காதபடிக்கு உங்கள் தரிசனங்களை விரிவுபடுத்துங்க. ஆண்டவர் எனக்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஐயா. எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அப்ப அந்த அழைப்பை நோக்கி, அதை தெரிந்து கொள்ளுதலை நோக்கி ஆமென் உங்களுடைய தரிசன பார்வையை நீங்கள் ஆமென் திறக்கும் பொழுதுதான் நீங்கள் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் காணப்படுவீர்கள். நம்முடைய வீட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பாத்திரங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த லேப்ட்ல இருக்கும். உபயோகப்படுத்த முடியாத பாத்திரங்கள் எல்லாம் லேப்ட்ல இருக்கும். அது எதற்குமே பிரயோஜனப்படாது. எப்பொழுதும் அந்த இருக்கிற இடத்துல தான் இருந்து கொண்டு இருக்கும். தலைமுறையா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கதான் இருந்து கொண்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் மட்டும்தான் எடுத்து அதை கிளீன் பண்ணி வைப்பாங்க, பிரயோஜனமே இருக்காது. அது போலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு வருவதும் போவதுமாய் இருக்கிற ஆமென் உங்கள் மூலமாக ஆண்டவருக்கு என்ன இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. நீங்க போடுகிற காணிக்கையினால் அவர் திருப்திப்படுகிற தேவனா? உங்களிடத்தில் அவர் காணிக்கை எதிர்பார்க்கிறாரா? இல்லை. ஆமென். அப்ப என் ஜனம் எனக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும். எனக்காக அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் இருளில் இருக்கிற ஜனங்களை என் பக்கமாக திருப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஒரு 3 காரியத்தை வேகமாக தியானித்து நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக, நான் யாருக்கு முன்பதாக எரிந்து பிரகாசிக்க வேண்டும்? ஆமென். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27-28 வசனம். சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைசாலைக்காரன் நித்திரை தெழுந்து சிறைசாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகவும் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் எங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும்
கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமென். ஒரே சம்பவம் மட்டும்தான். ஆமென். சிறைச்சாலையில் இருந்த பவுலும் சீலாவும், ஆமென், ஆண்டவர் என்னை நான் எதற்காக எரிந்து பிரகாசிக்கிறவனாய் காணப்பட வேண்டும், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நான் பிரகாசிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் சுகபோகமாய் இருந்து இந்த ஊழியத்தை செய்யவில்லை, ஆடம்பரமாக இருந்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்யவில்லை. ஆமென். தொழுமரத்தில் கட்டி தன்னுடைய சரீரம் முழுவதுமாக கிழிக்கப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தரை பாடி துதித்தார். நெருக்கப்படுகிற நேரத்தில், இன்றைக்கு நாம் ஊழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பகட்டான ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லது அப்படி அல்ல. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்காக எந்த சூழ்நிலையிலும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், என் ஜீவனே பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நான் எப்படி காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நான் எப்பொழுதும் பிரகாசிக்கிறவன். ஆமென். அந்த காரியத்தை மட்டும்தான் நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, ஆமென், நியாயப்பிரமாணத்திற்கு வைராகியம் பாராட்டி ஜீவித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனுடைய சுபாவங்கள் என்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை அவர் சந்தித்தாரோ அவருடைய சுபாவங்கள் முழுவதுமாக மாற்றப்பட்டது. சாந்தம் உள்ளவனாய், மனத்தாழ்மை உள்ளவனாய், கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை தரித்து கொண்டவனாக, ஆமென், தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஆகவேதான் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் சரீரத்தில் ரத்தம் வடிய ஆமென், அவர் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாராம். நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது எரிந்து பிரகாசிக்க வேண்டிய நாம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னா, மனம் ஒடிந்து போகிறோம். ஒரு சின்ன பண தேவை வரும்பொழுது மனம் ஒடிந்து போகிறோம். என்னையா, எதற்காக நான் கர்த்தரை ஆமென் மகிமைப்படுத்தணும்? ஏன் நான் ஆமென் எத்தனையோ முறை ஆலயத்துக்கெல்லாம் போறேன், கர்த்தருக்கு என் குடும்பத்தின் காரியம் தெரியாதா? சின்ன காரியங்கள், அற்ப காரியங்களுக்கெல்லாம் நான் கர்த்தரை விட்டு உதறி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷியாய் மாறல. ஆமென். அப்ப இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் வெளிச்சத்தை கொடுக்கிறவனாய், எரிந்து பிரகாசிக்கிறவனாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நெருக்கத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். ஆமென். நெருக்கம் வரும்பொழுது, உபத்திரவம் வரும்பொழுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நெருக்கம் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, சஞ்சலங்கள் வரும்பொழுது, ஆமென், அவமானங்கள், நிந்தைகள் வரும்பொழுது நான் என்ன பண்ணணும்? கர்த்தரை இறுக பற்றி கொள்ளணும். ஐயா, நான் உம்முடைய சார்பில் நான் விழுந்திருக்கிறேன். ஐயா, ஆமென், நான் உம்முடைய சார்பில், கர்த்தருடைய சார்பில் நான் விழுந்திருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களை என்னை மேற்கொள்ளவே முடியாது. எந்த போராட்டமா இருந்தாலும், மரணமே நேரிட்டாலும், ஆமென், என்ன பண்ண மாட்டேன்? நான் உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். ஐயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இருளான நேரத்துல தான் பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். தப்புவதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. பவுலும் சீலாவும் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டு, ஆமென், சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஆனால் எல்லாரும் ஆமென் என்ன பண்ணல? ஓடி போகல. கர்த்தர் எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுத்தார் என்று பவுலும் சீலாவும் ஓடி போகல. ஆமென். இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? அநேக நேரத்துல தப்பித்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஓடுகிறோம். நெருக்கத்தை பார்த்து, அவமானத்தை பார்த்து, ஐயா அந்த இடமே எனக்கு வேண்டாம், அந்த குடும்பமே எனக்கு வேண்டாம், தப்பித்தால் போதும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பவுலும் சீலாவும் ஓடல. நெருக்கத்தை கண்டு, கடுமையான ஆமென் வேதனையை கண்டு ஓடல. அவர்கள் அங்கே தான் இருந்தாங்க. அப்போ விளக்காய் காணப்படணும், எரிந்து பிரகாசிக்கணும், அநேகருக்கு நான் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொன்னா, ஆமென், எந்த நெருக்கம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும், இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் ஊழியம், அதுதான் மகிமை, கர்த்தருடைய நாம மகிமை. குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஐயா, நான் என் குடும்பத்தை விட்டு ஓடுகிறேன். இல்ல, அந்த இடத்திலிருந்து நீங்க கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், எரிந்து பிரகாசிக்கணும். இன்னைக்கு அநேகர் உதறிக்கொண்டு ஓடுகிறோம். இதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல, உதறுவதற்காக கர்த்தர் அழைக்கல. நீங்க எதை உதறணும்? தூசியை தான் உதற வேண்டும். குடும்பத்தை உதறக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமையான ஊழியத்தை உதறக்கூடாது. தூசியை, ஆமென், உலகத்தினால் ஆமென் வருகிற தூசியை உதற வேண்டும். இன்னைக்கு நம்ம மனுஷர்களை உதறிக்கொண்டு ஓடுகிறோம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற என் ஆமென் அருமையான நேசங்களை ஆமென் உதறிவிட்டு ஓடுகிறோம். உறவுகளை உதறிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
ஆமென். நெருக்கம் வரும் பொழுது பவுலை நினைத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஒரு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் ஆமென் காண்பிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். சிறைச்சாலை அதிகாரி ஓடி வந்தான், தன்னை கொன்று போடும்படியாக பட்டயத்தை உருவின பொழுது அவன் சொன்னான், உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், நான் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், ஓடி போகல ஐயா, ஓடி போகல. ஆமென். அந்த ஒரு வார்த்தை அந்த சிறைச்சாலை மனுஷனுடைய அந்த அவனுடைய ஜீவியம், பவுலுடைய ஜீவியம் அந்த சிறைச்சாலையின் அதிகாரியுடைய மனதை என்ன பண்ணினது? கிறிஸ்துவின் பக்கமாய் இழுத்தது. அவன் எரிந்து பிரகாசிக்கிறவன். அப்ப வெளிச்சம் உதிக்கிற திசைக்கு தான் யார் வருவாங்க? ராஜாக்கள் வருவாங்க. நீங்கள் அடையாளமாய் காணப்பட்டால் மட்டும்தான் ஆமென் உங்களுடைய வெளிச்சத்திற்கு அநேகர் நடந்து வருவாங்க. அப்ப இருளில் இருந்து கொண்டிருந்த பவுலை பார்த்து சிறைச்சாலை அதிகாரி ஓடி வந்தான். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன பண்ணணும் ஐயா? உங்களை மாதிரி மாறுவதற்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் ஐயா? என்ன பண்ணணும்? யாராவது நம்மளை பத்தி கேட்குறாங்களா? ஐயா உன்ன மாதிரி நான் மாறணும்னு யாராவது சொல்றாங்களா? யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஐயா என் கணவன் மாதிரி, என் மனைவி மாதிரி, அல்லது என் குடும்பத்தில் என் தகப்பன் மாதிரி, என் தாய் மாதிரி யாராவது சொல்றாங்களா? யாராவது சொல்றாங்களா? ஆனா சிறைச்சாலை அதிகாரி வந்து சொல்லுகிறான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு, உம்மை போல மாறுவதற்கு நான் என்ன பண்ணணும் ஐயா? நான் என்ன பண்ணணும்? இதுதான் வெளிச்சம் கொடுக்கிற அனுபவம். தப்பித்து ஓடுவதற்காக அல்ல. ஆமென். இல்லை, ஆமென். கிடைச்சா விடுதலை, தப்பிச்சு ஓடிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம், நாம மட்டும் நல்லா இருந்தா போதும். அதற்காக கர்த்தர் சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைய பண்ணல. ரட்சிப்பு உண்டாகும்படியாக, அந்த இடத்துல ஒரு பெரிய மீட்பு உண்டாகும்படியாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? அதுவும் சிம்பிளா ஒரே வார்த்தை தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஒரு வார்த்தையை சொன்ன பின்பதாக வேதம் சொல்லுகிறது, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். இதுதாங்க வெளிச்சம் கொடுப்பது. இதுதான் வெளிச்சம் கொடுப்பது. இதற்காக தான் கர்த்தர் உங்களை எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் ஆமென் விளக்காய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்துக்கு நேராக நெருக்கம் வந்தா, போராட்டம் வந்தா உதறிட்டு ஓடாதீங்க ஐயா. அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விசாலத்தை கொடுத்தார் என்று ஓடாதீங்க. அந்த நெருக்கத்தின் பாதையில் ஆமென் லீலி புஷ்பமானது முட்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய லீலி புஷ்பம் தான் என்ன பண்ணுமா? மிகுந்த வாசனையை கொடுத்து கொண்டே இருக்குமா. ஐயோ என் முட்கள் என்னை வேதனைப்படுத்துகிறதே என்று சொல்லி அழாது. ஆனா அது கீறப்பட தான் அதனுடைய வாசனைகள் சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்வாங்க, பக்கத்துல லீலி புஷ்பம் இருக்கு. அப்போ முட்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய ஒரு லீலி புஷ்பத்தை போல ஆமென் நான் வெளிச்சமாய் ஆமென் மனம் வீசுகிறவனாய் நான் காணப்படணும். நெருக்கம் வருவது நல்லது, உபத்திரவம் வருவது நல்லது, அவமானங்கள் வருவது நல்லது. ஆமென். அப்ப நான் வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன் ஐயா. மற்றவர்களுக்கு பிரோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் நான் காணப்படுறேன் ஐயா. ஆமென். இழப்புகள் வருவது நல்லது, அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆமென். அப்ப சில காலம் வாழப்போகிற, சில காலம் ஆமென் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக ஆமென் உங்கள் வெளிச்சம் என்ன பண்ணணுமா? பிரகாசிக்க கடவுது, மங்கி எரியல்ல, பிரகாசிக்கணும். ஆமென். அப்போ ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக மின்சாரம் இல்லாத அந்த நாட்களில் நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வச்சிருப்பாங்க, விளக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிமினி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திரி, அதன் பின்பதாக அந்த விளக்கு, அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க, அந்த திரியை செப்பனிடுவாங்க, அதன் பின்பதாக அந்த சிமினி என்ன பண்ணுவாங்க? துடைப்பாங்க. ஏன்? அது மறுபடியுமாக அது எரிந்து பிரகாசிக்கும். அப்போ நேற்று தானே நம்ம ஊற்றணும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் இதை சுத்தப்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக வைப்பாங்க. அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஐயா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சுத்திகரிக்கப்பட்டேன் அப்படின்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் உங்களை என்ன பண்ணினோம்? பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆகவேதான் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போ அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார், பூரணர் ஆகும்படி. அப்பதான் நீங்க இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க முடியும். ஆமென். அப்போ விறகு போட தான் என்ன பண்ண முடியும்? அதிகமான அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தையின் எலும்புகளில் என்ன பண்ணுது? அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் இருக்கிறது. எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வர 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 என்ன பண்ணுது? அது என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் இருக்கிறது ஐயா, அக்னியை போல் இருக்கிறது. அப்ப நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஓடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. நீங்க எரிந்து பிரகாசிக்கிற மனுஷனாய் மாற முடியும். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். சரி, மத்தேயு 5:15. மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். முதலாவது இருளில் இருக்கிற ஜனம், நெருக்கத்தின் மத்தியில். இரண்டாவதாக நான் யாருக்கு முன்னாடி எரிந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, என் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு. வீட்டில் அப்போ ஒரு விளக்கு, நான் எரிந்து பிரகாசிக்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் எங்க இருக்கணும்? என் வீட்டில் ஆமென் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் காணப்படணும். இரண்டாவது அனுபவம். முதல் அனுபவம், நெருக்கம், போராட்டங்கள் வரும். கிறிஸ்துவை நீங்கள் ஆமென் பின்பற்றும் பொழுது இடர்கள் வரும், போராட்டங்கள், ஆமென் அவமானங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் மத்தியில கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்கணும். இரண்டாவது அனுபவம், விளக்கை கொடுத்து எங்க வைக்கணுமா? விளக்கு தண்டின் மீது வைக்கணும். மரக்காலுக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது? ஆமென். அப்ப அந்த சுயநலமாக, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சுயநலமாக, நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஐயா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வீட்டுக்காரரை ஆசீர்வதிங்க, என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த ரொட்டீன் ஜெபம், என் பயணத்தை ஆசீர்வதிங்க, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அநேகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு நீங்க ஜெபம் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு கேசட்ல நீங்க சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு தினமும் அதை ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். ஒரு சிலருடைய ஜெபம் அந்த கிளிப்பிள்ளை ஜெபம் மாதிரியே தான் இருக்கும். அப்போ விளக்கை கொளுத்தி மரக்கால் கீழே வைக்க கூடாது. இது நம்மை மாத்திரம், நமக்கு மாத்திரம் சேஃபா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஐயா எனக்கு, என் குடும்பத்துக்கு, வெளியே போனா ஜெபம், உள்ள வந்தா ஜெபம், இப்படிப்பட்ட ஆமென் காரியம் என்ன இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப விளக்கை கொளுத்தி எங்க வைக்கணுமா? மரக்காலின் மீது வைக்கணுமா? ஏன்? அதில் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? வெளிச்சம் கொடுக்கணும். எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். இந்த சிமினியை ஒரு பக்கம் மட்டும் தொடச்சிட்டு வைக்கிறோமா? இல்ல, எல்லா பக்கமும், எல்லா பக்கமும். ஏன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? 10 வெள்ளிக்காசை உடையவள் என்ன பண்ணினான்? எத்தனை காசை தொலைச்சிட்டா? ஒரு காசு தானே. இப்பெல்லாம் நம்ம 1 ரூபாய் கீழே விழுந்தா கண்டுக்கிறதே இல்லைல்ல. அதை தேடி யாராவது எடுக்கிறோமா? இப்போ ரோட்ல எல்லாம் 1 ரூபாய் கிடந்ததுன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, ஐயா அதை சாவுக்கு வச்சுட்டு போனது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்போ 10 வெள்ளிக்காசு அது எங்க காணப்படுது? வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள நான் சொல்லுகிற காரியம் வீட்டுக்குள்ள. அப்ப 10 வெள்ளிக்காசுகள். ஆனா தொலைஞ்சு போனது என்னது? 5, 6 தொலையல, ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அதை என்ன பண்றாவா? விளக்கை கொளுத்தி என்ன பண்றா? கம்ப்ளீட்டா வீட்டையே என்ன பண்ணிடுறா? தலைகளை மாற்றுற. வீட்டில் ஒரு செயின், ஒரு கம்மல், ஒரு திருகாணி, ஒரு சாதாரண ஒரு திருகாணி விழுந்துட்டா என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்தையும் வீட்டையே தலைகளாக மாத்திட்டு அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த திருகாணிக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுக்குறோம். ஆமென். அப்போ ஒரு சின்ன ஒரு வெள்ளிக்காசு, 10 வெள்ளிக்காசு, ஆனா ஒரு காசு தான் தொலைஞ்சிருச்சு. அப்போ இது என்ன, எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, அப்ப விளக்கு தண்டின் மீது இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் எதை குறிக்கக்கூடியது? இழந்து போனதையெல்லாம் என்ன பண்ண முடியும்? ரெக்கவர் பண்ண முடியும். எங்கெல்லாம் மறைந்து இருக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ணும்? வெளிப்படும். வெளிச்சத்துல தான் அது உங்களுக்கு தெரியும். வெளிச்சத்துல தான் தெரியும். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப இரண்டாவது அனுபவம் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, இழந்து போயிருக்கிற குடும்பத்திற்குள்ளாக இழந்து போயிருக்கிற ஆமென் தரிசனங்கள். எதற்காக ஆண்டவர் என்னை ஆமென் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்? தரிசனத்தை இழந்து போய், ஆமென் தாளந்துகளை இழந்து போய், அழைப்பை இழந்து போய், சோர்ந்து ஆமென் இருக்கிற குடும்பத்துல வெளிச்சமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாருன்னு சொன்னா, அதையெல்லாம் மறுபடி என்ன பண்ணணும்? தட்டி எழுப்புகிற ஒரு அனுபவத்தை குறிக்கக்கூடியது. விளக்கை கொடுத்து எங்க பண்ணணும்? விளக்கு தண்டின் மீது வை. அதுதான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுக்கு கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ வெளிச்சமாய் பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் எதை குறிக்கக்கூடியது? சுயநலமாய் தனக்கு மாத்திரம் வெளிச்சம் அல்ல, தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும்?
நீங்க வெளிச்சம் கொடுக்கணும். ஆமென். ஒரு கேண்டில் எடுத்துட்டு, ஏன்னா இங்க மட்டும் இல்லை, அது கொடுத்தனால என்ன பண்ணும், எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ சுயநலமாய் ஜீவிப்பதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல, சுயநலமாக வாழ்வதற்காக அல்ல, எல்லாருக்கும் பயன்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த பழுது பார்க்கிற ஒரு அனுபவம் எதை குறிக்கக்கூடியதுன்னா, குடும்பத்தை சீர்படுத்துகிற ஒரு அனுபவம். அப்போ தேட தேட தேடதான் நீங்க எதையெல்லாம் தொலைத்தீர்களோ அதெல்லாம் தெரியும். அவள் முழுவதுமாக அந்த ஒரு வெள்ளிக்காசு தானே ஐயா, ஒரு ஆத்துமா தானே அப்படின்ட்டு விடக்கூடாது. அந்த ஒரு ஆத்துமாவுக்காகவும் நீங்கள் கரிசனையாக ஆமென் அழுது புலம்பணும். ஆமென். அதுதான் விளக்கு தண்டின் அனுபவம். ஒரு வெள்ளிக்காசை விடல. வேத புஸ்தகத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22, 23 அதிகாரத்துல யோசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக ஆட்களை அனுப்பினார். அந்த 5ஆம் வசனம் வாசிங்க. 22:5 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பார்ச்சர்களுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும். ஆலயத்தை பழுது பார்க்க, அப்ப ஆலயத்தை பழுது பார்க்கிற இடத்துல என்ன கிடைச்சது அவங்களுக்கு? நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைச்சது. நியாயப்பிரமாண புஸ்தகம். அப்ப அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கேட்டு வாங்கி அது ராஜாவினிடத்துல போன வாசிக்கும் பொழுது ராஜா என்ன பண்ணினாராம், தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து கிழித்து, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 13, 14 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் 11ஆம் வசனம் கிழித்து, அதன் பின்பதாக இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு விளக்கு தண்டின் மீது வைக்கும் பொழுது அவள் வீட்டை பெருக்கி அந்த ஒரு காசை எடுத்தா. ஆலயத்தை பழுது பார்த்த பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகம், ஜனங்கள் மறந்து போன வேதம், நியாயப்பிரமாணங்களை எல்லாம் மறந்து தங்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல இந்த புஸ்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்த உடனே ஒரு தேசம் முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டது. அப்போ ஒரு விளக்கு வெளிச்சம் எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் கொண்டு வருது பாருங்க. அப்போ ஒன்று, நான் நெருக்கத்துல வெளிச்சம் கொடுக்கணும். 2வது, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். அப்படி வெளிச்சம் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். 3வது, கடைசியாக உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாற முடியும். என் வீட்டு இருட்டா இருந்துட்டு நான் உலகத்துக்கு எரிந்து பிரகாசிக்க முடியாது. அப்போ என் வீடு என்ன பண்ணணும், எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு என் ஆத்துமாக்கள் இழந்து போனதையெல்லாம் மீட்டால் மட்டும்தான் கடைசியாக நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற முடியும். 3 அனுபவம் தான் உலகத்திற்கு. ஆகவே தான் மலையில் இருக்கிற பட்டணம் என்ன பண்ணாது. ஆமென். மலையில் இருக்கிற பட்டணம், நம்ம மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டியை பார்த்தா மேலே இருக்கிற லைட் வெளிச்சத்தை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா ஊட்டி மேலே எல்லாம் லைட் எரியுது. மலையில் இருக்கிற பட்டணம். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? மலையில் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ எரிந்து பிரகாசிக்கிற யோவான் ஸ்நானகன் சில காலம் இருந்தான், எரிந்து பிரகாசிக்கிறவனாய் இருந்தான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் எரிந்து பிரகாசிக்கும்படியாக. இப்போ மலையில் இருக்கிற பட்டணமாய், கலங்கரை விளக்கு. நடு கடல்ல கப்பல் வருது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வழிகாட்டியது அப்படின்னு சொன்னா கலங்கரை விளக்கு தான். அப்ப அந்த கலங்கரை விளக்கத்தில் இருக்கிற லைட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பக்கத்துல ஒரு துறைமுகம் இருக்கு ஐயா, துறைமுகம் இருக்கு. அப்போ அதே போலதான் அநேகமாயிரம் ஜனங்கள் உலகத்துல தத்தளிப்போடு கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நீங்கள் இருந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் அவர்களும் உங்களிடத்தில் வருவாங்க. இருளை தேடிதான், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை தேடி வந்தாங்க. உங்களையும் தேடி வருவார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.